வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அரபியோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஷார்ஜாவில் இருக்குது. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த தோட்டத்தில் எல்லா காய்கறியுமே இருக்கும். காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இந்த வருஷம் அவங்க பயிர் பண்ணலை, போன வருஷம் இருந்துச்சு. இந்த வருஷம் அக்டோபர் நவம்பரில் வந்து அவங்க மறுபடியும் பயிர் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த தோட்டத்தை பற்றின லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சொரக்காய் நிறைய முத்தி போயிருந்துச்சு. நான் வந்து பிஞ்சாக உள்ள சொரக்காயை பறிச்சுக்கிட்டேன். அரபிங்க வந்து முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, எல்லா வீடுகள்லேயும் முருங்கை மரம் வச்சுருக்காங்க. அது மாதிரி முருங்கைக்காயும் அவ்வளவு காய்ச்சிருக்கும், பட்டு போயிருக்கும். அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. முருங்கையோட நன்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து இப்போ மரமாக இல்லாமல் செடியாக இருக்குது. அவங்க ஒடிச்சு விட மரமாயிடும். முருங்கையோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நம்ம வந்து செடியாக வச்சுருக்கோம், வளருது, நம்ம வளரட்டும்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஒடிச்சு விட மரமாக வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி துபாயை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.